அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது மதரசாவில் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு உங்களுக்கு சில விழிப்புணர்வு உபதேசங்களை நம்ம சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். கவனமா இருங்க பிள்ளைகளா. உங்களை சுத்தி நிறைய ஆபத்துகள் இருக்குது. குறிப்பா பெண் பிள்ளைகள் உங்களுக்கானது. உங்களை சுத்தி நிறைய, நான் உங்களை பயம்புறுத்துறதுக்கு கிடையாது, ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக, ஒரு பாதுகாப்பு அரணோடு நீங்க எப்பொழுதுமே இருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய பதிவை நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பதிவிறக்கம் செய்யறோம். கவனமா இருங்க. உங்களை சுத்தி நிறைய ஃபித்னாக்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய சில வெறி பிடிச்ச ஓநாய்கள் இருக்கின்றன, சில வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கின்றன, சில அரக்கர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கும் பொழுது என்ன சொல்ல வர்றாங்க, ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையாகவே இப்போ உள்ள காலகட்டத்துல பெண் பிள்ளைகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு தேவை. அதுல முதல் பாதுகாப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தை நீங்க எப்பயுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறணும். உங்களுடைய மனதை எப்பயுமே தயார் நிலையில வச்சுக்கிறணும், உறுதியா இருக்கணும். யாருக்கும் எதுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு நல்லுபதேசமே செஞ்சிருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களாகிய பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகள், உங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. அதை விட முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு தனி சிறப்பு உண்டு. நீங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்க வீட்டுல உங்களுடைய அம்மா அம்மாட்ட போய் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுல பரக்கத் அல்லாஹு தஆலா 2 மடங்கா தருவானா. நம்ம நினைப்போம் இல்லையா, வீட்டுல பேரண்ட்ஸ் எப்படி நினைப்பாங்க தெரியுமா, பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சா, ஐயோ செலவுக்குன்னே பிறந்திருக்கு, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. எத்தனை பெண் பிள்ளைகள் அல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்குள்ள கொடுக்கிறானோ, அந்த பெண் பிள்ளைகளுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். நீங்க பரக்கத் அப்படின்னு சொல்லும் பொழுது, தாய்மார்களுக்கு பரக்கத் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இருக்கணும்ட்டு எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதுதான் பரக்கத். உதாரணமா உங்களிடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 5 ரூபாய் அம்மா காலையில கொடுக்குறாங்க, பேட்டா காசா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5 ரூபாயில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஏதாவது சாக்லேட் வாங்குறீங்க, பிஸ்கட் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்குறீங்க அப்படின்னா, அதை சாப்பிடும் பொழுது வரும் பாரு ஒரு மகிழ்ச்சி, சுப்ஹானல்லாஹ், இதுதான் பரக்கத். இதே இது ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள ஒரு 100 ரூபாய் கையில வச்சிருந்தாலும் கண்டதை வாங்கி சாப்பிடும், உடம்புக்கு கேடான எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடும். அதுல பரக்கத் கிடையாது. அதுல மகிழ்ச்சி அந்த பிள்ளைக்கு வராது. அப்ப நம்ம ரிஸ்க் பரக்கத் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம், குறைவா இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுதான் பரக்கத். அத அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கான். குர்ஆன் அல்லாஹ் அழகா சொல்லுவான், தன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். அதற்கு பின்னாடிதான் தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கின்றான். ஃபர்ஸ்ட் யார சொல்றா, அல்லாஹ் பெண்களைத்தான் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னாடிதான் தன் நாடியவர்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் இருக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு சொல்லிட்டு 2ஆக கொடுக்கிறான் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான சில விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க இப்ப இந்த வயசுல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகிட்ட இதை பேசுறதா, சின்ன பசங்கள்ட்ட இப்படி இதெல்லாம் பேசுறோமா அப்படின்னா, பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலையில நம்ம கட்டாயத்துல இருக்கிறோம். எல்லாருக்குமே உங்க ஸ்கூல்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி. இதெல்லாம் இப்போ ரீசெண்டா இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய ஃபித்னாக்கள், அசிங்கமான சில விஷயங்கள் நடைபெறதுனால உங்களுக்கு இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்க கண்டிப்பா கத்துக்கிறணும், குட் டச் எது பேட் டச் எதுன்னு கத்துக்கிறணும். அதை விட இதை நீங்க எப்பயுமே இது பண்ணிக்கிறணும். குட் டச் பேட் டச்சை விட டோன்ட் டச் என்ன சொல்லணும், நம்ம டோன்ட் டச். எங்களை நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. பெண்கள் நீங்க சொல்லணும், பெண் பிள்ளைகள் நீங்க தான். யாரை பார்த்தாலும் உறவுகளா இருக்கட்டும், இது எனக்கு அன்னை மாதிரி தான், ஆனா அண்ணன் கிடையாது, அப்படிதானே. கூட பிறந்தால்தான் அண்ணன், சகோதரன் சகோதரி நமக்கானது. யாராவது ஆண் பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, எல்லா அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்கள், அவ்வளவுதான். நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்கணும், அந்நிய பெண்கள்
அந்நிய ஆண்கள், இது என்னுடைய உறவுக்கார பிள்ளை தானே, என்னுடைய உறவுக்கார அண்ணன் தானே, அதனால நான் பேசுறேன், அதனால நான் சும்மா கேஷுவலா பழகுறேன், கூடவே கூடாது. நல்லா பாதுகாக்கணும். இப்ப உள்ள காலகட்டத்துல யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியவில்லை, அவ்வளவுதான். வேற எந்த ஒன்றுமே கிடையாது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க எடுத்து நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசை உறுதியா வச்சுக்கோங்க. யாருக்கும் நீங்க பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது தவறு நடக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க, யாராவது உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆண் ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படிதான், நீ யாராவது உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், பயப்படாம இதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும், கரெக்டா சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பழகுங்க. உங்க ஸ்கூல்ல நடக்குதா, உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்க ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட சொல்லி பழகுங்க. இதையோ பயமா இருக்குது, இதை சொன்னா நம்ம ஏதாவது நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல இது ஏதாவது நமக்கு அவங்க செஞ்சவங்களுடைய இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, இந்த பயமே என்ன செய்யக்கூடாது, கூடவே கூடாது. நம்ம எப்பயுமே தைரியமா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய வழித்தோன்றல்கள் நாமெல்லாம். வழித்தோன்றல்கள் என்ன, அவங்களுடைய உம்மத் நாமெல்லாம், அவங்களுடைய சமுதாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயுமே தைரியசாலியத்தை விரும்புவாங்க. ஒரு முக்மீன் கோழையாக இருக்க மாட்டான். நம்ம ஒரு துவா செய்வோம் தெரியுமா, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் ஹரமி வல் புஹ்ரி. யா அல்லாஹ், பலவீனத்தை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும், கோழைத்தனத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடிக்கடி இந்த துவாவை நீங்க நிறைய ஓதுங்க பிள்ளைகளா. உங்களுக்கு எப்பயுமே கோழைத்தனம் இருக்கவே கூடாது, பலகீனமா இருக்காதீங்க, சோம்பேறியா இருக்கவே இருக்காதீங்க. எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கணும், எப்பயுமே எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனதோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சில பிள்ளைகளுக்கு இந்த ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு குணம் இருக்கும், ஒரு நடைமுறை இருக்கு. என்னன்னா, யாரை பார்த்தாலும் பேசுறதுக்கு அந்த பிள்ளை பயப்படும், எதை பார்த்தாலும் பயம் வரும். தனியா போகக்கூடாதுதான், இருந்தாலும் சில கால சூழ்நிலைகள்ல நம்ம போகும் பொழுது, போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டா எதையுமே ஃபேஸ் பண்ண தைரியமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கொல்கத்தாவுல நடந்த ஒரு பெண் டாக்டர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? உங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் விழிப்புணர்வா நீங்க சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். கொலை செய்யப்படுறது இந்த உலகத்துல இப்ப உள்ள சூழ்நிலையில ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு கொலை செய்யப்படுறதெல்லாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப படுகொலை செய்யப்படக்கூடிய நிலைமையில எந்த அளவுக்கு அப்படின்னா, கோரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நல்லா பாதுகாக்கணும். ஒரு டாக்டர் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அப்படிதானப்பா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணும். நீட் தேர்வு எழுதணும். இந்த நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க போதும், சுப்ஹானல்லாஹ். அதுல இழந்த மாணவர்கள் நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். அனிதாவுல இருந்து நம்ம எத்தனையோ மாணவர்களை இழந்திருக்கோம். நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு ரொம்ப அப்படியே பின்தங்கியவர்களா தன்னுடைய செல்ஃப் லவ்வை இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இந்த நீட் தேர்வை எழுதி அதுல நம்ம கட் ஆஃப் மார்க் வாங்கி நல்ல முறையில ஒரு காலேஜ்ல சேர்ந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த பெண் டாக்டர் இப்படியெல்லாம் இது பண்றாங்க. நல்லா படிச்சு முன்னேறி ஒரு யூஜி படிச்சு அதுக்கு பின்னாடி பிஜி ட்ரைனிங் டாக்டரா வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணா 34 மணி நேரமும் அவங்களுக்கு டியூட்டி. அப்படியே இரவு பகலும் ட்ரைனிங்னா ரொம்ப கஷ்டம். நம்மளாம் டாக்டர்னா சாதாரணமா நினைக்கிறோம், இவங்களுக்கு என்னப்பா டாக்டர்ப்பா, நிறைய காசு சம்பாதிப்பாங்க, ஒரு ஊசியை போட்டா ஒரு 200 ரூபாய், அப்படிதானே நம்மளுடைய கணக்கு. கிடையாது, அதனுடைய பின்னணியில ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெண் டாக்டர் ஆவது சவாலான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே எல்லா துறைகள்லயும் நம்ம மேம்பட்டு இருக்கணும். ஆனாலுமே இதுல வரக்கூடிய சில சிக்கல்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம். அந்த டாக்டர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்லூரியில ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்கு, புரியுதுங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த மீட்டிங் ஹால்ல இரவு 2 மணிக்கு படிச்சு அந்த மீட்டிங் ஹால்ல இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, படிச்சுட்டு அந்த அலுப்புல என்ன செஞ்சிடறாங்க, தூங்கிடுறாங்க. தூங்குனா ஒரு அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு வார்டன்னா அது என்னன்னா, இந்த நீங்க ஒரு கல்லூரிக்குள்ள வரீங்கன்னு நினைச்சுக்கோ, ஒரு காலேஜுக்குள்ள போறீங்க, ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு, பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க வழிகாட்டுவாங்கல்ல, அந்த வேலை செய்யக்கூடியவன் ஒருத்தன். அவன் என்ன செய்யறான், இந்த பிள்ளை வந்து அங்க தனியா இருக்கிறத பார்த்துட்டு போதைக்கு அடிமையான ஒரு அரக்கன், போதைக்கு அடிமையானவன், மது, உங்களுக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க இன்ஷா அல்லாஹ் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான ஹராமான விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நம்மளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான்.
நமக்கு எல்லாத்தையும் எல்லாம் சொர்க்கத்துல வச்சிருக்கான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால இந்த உலகத்துல நீங்க டீனேஜ் பருவத்தை அடையும் பொழுது, நீங்க பெரிய பிள்ளைய ஆகும் பொழுது, சில ஹராமான செயல்கள் உங்களுக்கு அழகாக்கப்படும். ஆகா இதெல்லாம் சூப்பரா இருக்கே, ஃப்ரெண்ட்ஸுங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, தப்பெல்லாம் கிடையாதுடா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், மீண்டு வரணும், ஜெயிச்சு வரணும், நஃப்ஸோடு போராடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அழகா சொல்லுவாங்க, யார் போர் வீரன் என்றால் தன்னுடைய நஃப்ஸோடு போராடுபவன் தான் போர் வீரன். தினமும் போராடுங்க. எதுக்கு போராடணும் தெரியுமா? தொழுகைக்கு நீங்க போராடுங்க. போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். காலைல ஃபஜ்ர் நம்மளால எந்திக்க முடியுதா? எந்திக்க முடியுதா? எவ்வளவு கஷ்டப்படுறோம். தூக்கம் வருது அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், தலைவலிங்கிறோம், அம்மாட்ட என்னென்ன சாக்கு சொல்றோம். ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க போராடணும். ஃபஜ்ருக்கு நீங்க போராடுங்க, லுஹருக்கு போராடுங்க, அஸ்ர், மக்ரிப், இஷா ஒவ்வொரு தொழுகைக்கும் போராடினால் மட்டும்தான் உங்களுடைய நஃப்ஸை நீங்க ஜெயிக்க முடியும். தப்பான எந்த விஷயத்திலையும் போகாம நல்ல பிள்ளையா வளர முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படியான போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு அரக்கன் அந்த மீட்டிங் ஹால்குள்ள நுழையிறான். தூங்கிட்டு இருந்த அந்த டாக்டர், பெண் டாக்டர் கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணாடி போட்ட உடனே என்ன செய்யறான், அந்த கண்ணுல ஒரே குத்து, கண்ணாடி உடைஞ்சு அந்த கண்களுக்குள்ள என்ன செய்யுது, கிழிச்சு அந்த கண்ணுல இருந்து ரத்தம். அந்த பிள்ளை அலற ட்ரை பண்றாங்க. ஆனா இது எப்படி புரிஞ்சிக்க முடியும்ட்டு எனக்கே தெரியல. கேமராக்கள் இருக்கலாம், செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், 5000 டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய காலேஜ்ப்பா, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமையா இருக்கும். எல்லாமே பிளானிங். அந்த பிள்ளை என்னன்னா, அந்த காலேஜுக்குள்ள சில தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, போதை பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அதை என்ன செய்யறாங்க, அதை வாங்குறதுக்கு இது பண்றாங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் இந்த பிள்ளை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி தான் இந்த மர்டர் நடக்குது. இப்ப போகிறாங்க, போயிட்டு போறான் அந்த அரக்கன். போய் என்ன செய்யறான், அவனை அந்த அந்த பெண்ணை ரொம்ப தாக்குறான். தாக்கும் பொழுது பாலியல் பலாத்காரம், இந்த தவறான நிறைய செயல்கள் செய்யறான். எல்லாம் பாதுகாக்கணும்ப்பா. உங்களுக்குலாம் அதை சொன்னா சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. பற்களால் ஒவ்வொரு இடத்தையும் கடிக்கிறான். வெறி பிடிச்சி அந்த போதையின் காரணமா கடிச்சு நகங்கள் எல்லாம் என்ன செய்யறான், அப்படியே எடுத்துடுறான். இடுப்பெலும்ப உடைக்கிறாங்க. ஒரு ஆள் இல்ல, பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருன்னு சொல்லப்படுது. அந்த மர்டர்ல கலந்துக்கிட்டவங்க 10 பேரு. அப்படியே கழுத்தை அப்படியே திருக்கி என்ன செய்யலாம், கத்துறாங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சே அந்த சங்கு குழாய், கத்த முடியாத அளவுக்கு சங்கு குழாய ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் இரும்பு ராடை வச்சு என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. இந்த பிள்ளைய எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எல்லாம் பாதுகாக்கணும். பெண் பிள்ளைகள் எங்க போனாலும் தைரியமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படியான வெறி பிடித்த நாய்கள்ட்ட இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் காலையில நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களா 2 ரக்காயத்து அல்லாவுக்காக தொழுதுட்டு போங்கம்மா, அல்லாவுக்காக நீங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி தொழுதுட்டு போங்க, நிறைய துவா செஞ்சுட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றது. அடிக்கடி நிறைய துவாக்கள் ஓதிக்கோங்க. தினமும் தொழுகையை மட்டும் விடவே கூடாது. இன்ன சொலாத்தி தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகைங்கிறது இப்படியான அசிங்கங்கள்ல இருந்தும், ஆபாசங்கள்ல இருந்தும், திடீர் விபத்துல இருந்தும், திடீர் தாக்குதல்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் தொழுகை இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த தொழுகை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இப்படி கொடூரமான முறையில அவங்கள ரேப் அட்டன் பண்ணி என்ன செய்யறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க. நல்லா பாதுகாக்கணும். இதுல இருந்து நாம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 9 விஷயத்தை நான் சொல்லி காட்டுறேன் பெண் பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ். அதுல ஆண் பிள்ளைகளும் சில சம்பந்தப்படலை. ஏன்னா பெண் பிள்ளைகளை பத்தி நம்ம பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றோம். நீங்க ஆண் பிள்ளைகளுக்கான ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம கூட பிறந்த சகோதரியை எப்படி சகோதரியா பாக்குறோமோ அது போல எல்லா பெண்களையும் நம்ம என்ன செய்யணும், சகோதரிகளா பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நமக்கான ஒன்று. ரசூல் அல்லாஹு தாலா குர்ஆன்ல அழகா சொல்லுவான், முதல் பார்வை உங்களுடைய பார்வை. ஒரு பிள்ளை போகுது, ஒரு பையன் போறான், நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க. பார்க்கும் பொழுது அவ்வளவுதான், சரி ஏதோ ஒரு பையன் போறான் அப்படின்ட்டு. 2வதா பாக்குறீங்கல்ல, அந்த பார்வைக்கு அர்த்தங்கள் நிறைய. எப்படி பார்க்கலாம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்குது பாரு இந்த பிள்ளை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. ஷைத்தான் என்ன செய்வான், அப்படி இப்படின்ட்டு என்னென்னத்தையோ உள்ளத்துல போட்டுருவான். போட ஆரம்பிக்க அது அப்படியே காதல் என்கின்ற கன்றாவில போய் முடிஞ்சிடும். நல்லா பாதுகாக்கும். இன்னைக்கு 9 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த 9 விஷயத்தை எல்லாருமே மனநமிடுறதுக்கு நான் இதை சொல்லல, உறுதியா உள்ளத்துல வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுடைய பாதுகாப்பிற்கான 9 உபதேசங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, தனிமையில எப்பயுமே இருக்காதீங்க.
தனிமையில எங்கேயாவது பயணம் செய்யாதீங்க, போகாதீங்க. ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஏதாவது கடை தெருவுக்கு போறதா இருந்தாலும் சரி, தனியா நீங்க போகவே கூடாது. கிராமத்துல இருக்கும் பொழுது என்னன்னா, அங்கெல்லாம் வந்து டாய்லெட் வசதி கிடையாது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இதுலயும் வருது. சில இப்பயுமே சில குக்கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இது விஷயங்கள கேள்விப்படுறீங்க. ஒரு 7 வயது சிறுமி இப்படிதான் கிராமத்துல பாத்தீங்கன்னா, ஒதுக்குப்புறமா இயற்கை தேவைக்காக போறாங்க. பாத்ரூம் போறாங்க. அந்த போனதுனால, தனியா போனதுனால, சில வெறி பிடிச்ச நாய்க என்ன செய்றாங்க, 4 பேரு அந்த பிள்ளைய என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொன்னு போட்டுருந்தாங்க. நல்லா பாதுகாக்கணும். அதனால எப்பயுமே நீங்க தனியா போகாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போங்க. 4 பேரு அவங்க அவங்க வீட்ல பேரண்ட்ஸ்ட்ட அனுமதி கேட்டு, இல்ல கூட அண்ணன், தம்பி இருக்காங்களா? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குனாலும் சரி, எங்கனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் போய் பழகுங்க. பேரண்ட்ஸுங்களாகிய உங்களுக்கும் அப்படிதான். நம்மளுடைய பிள்ளைகள தனியா விடுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் பாதுகாப்பிற்கான ஒன்று. அதுல பாத்தீங்கன்னா, ஆ இதுல இந்த தனிமையில அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல டாய்லெட் இல்லாம தனியா ஏரிக்காடு செல்வது. புரியுதா? காட்டு சைடு அந்த மாரிலாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர்ல இல்ல. ஒரு பாதுகாப்புக்காக சொல்றேன். தனியா பள்ளி, கல்லூரிக்கு போவது, வருவது, தனியா வேலை இடங்களுக்கு ஓய்வெடுப்பது, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? முழுமையா தவிர்த்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப தனியா எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போவது கூடாது. தவிர்த்துக்கிறணும். இக்கட்டான சூழ்நிலையில வேற இல்ல. அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. 1. 2வது கதவை திறக்காதீர்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வீட்ல ஏதாவது அம்மா ஏதாவது ரேஷன் கடைக்கு போறாங்க, இல்ல கடைக்கு இந்த போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், வீட பூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அப்ப யாராவது தட்டி, நான் பக்கத்து வீட்ல தான் இந்தா ஏதோ பால் பாக்கெட் வந்திருக்கு, இந்தா ஏதாவது சொல்லி உங்கள கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், பெற்றோர்களை தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது? கதவை திறக்க கூடாது. நீங்க சொல்லி பழகுங்க. அம்மா இல்ல வீட்ல, நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ்? சொல்லி பழகணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடியும் ஒரு அபியூஸ் நடந்திருக்கு. ஒரு பிள்ளை அப்படிதான் தனியா இருக்குது. தனியா இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கார அதை தெரிஞ்சு கதவை தட்டுறா, இந்தம்மா பால் பாக்கெட் வாங்கிக்கோ, அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பச்சை புள்ள கதவை திறக்குது. திறந்தா 5 வயசு பிள்ளை, என்ன தெரியும் அதுக்கு? அது அவ்வளவுதான். அது வெறி பிடிச்ச நாய்க்கு அது உணவாயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால தான் கதவை நீங்க என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. பெற்றோர்கள் குழந்தைகளை தனியாக வீட்டில் விளையாட விட்டுவிட்டு வெளியே செல்லாதீர்கள். முடிந்த மட்டும் உடன் அழைத்து செல்லுங்க. பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு கூட்டுட்டே போயிடணும். அப்படி வீட்டை பூட்டி கொண்டு பிள்ளைகள் உள்ளே இருந்தால் தாய் தகப்பனை தவிர யாருக்காகவும் கதவை திறக்காதீர்கள். குறிப்பாக பக்கத்து வீடு, அதே தெருவு, ஊர் ஆண்கள் யார் தட்டினா நம்ம என்ன செய்யக்கூடாது? கதவை திறக்கக்கூடாது. 2வது, 1 தனியா போகாதீங்க. 2வது கதவை திறக்காதீங்க. 3வது டீனேஜ் காதல். இதுல ரொம்ப சிக்கிக்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. டீனேஜ் காதல்னா புரியுது இல்லையா? ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் டீனேஜ் பருவம். அந்த பருவத்துல பாத்தீங்கன்னா 11 வயசுல முதல் 18 வயது வரைக்கும் அந்நிய ஆண்களுடன் மிக எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க எப்படி பேச வருவாங்க தெரியுமா? பெண்களும் அப்படிதான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்லாம் பெண்கள் பின்னாடி ஆண்கள் போகக்கூடிய காலங்கள் போய் ஆண்கள் பின்னாடி பெண்கள் போகக்கூடிய காலங்கள் ஆயிடுச்சு. அப்படி கேவலமான காலத்துல நாம இருக்கிறோம். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளை தவிர. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி பேச ஆரம்பிப்பாங்களா? சாப்பிட்டியா? அந்த டீனேஜ்ல இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அப்படியே மந்திர சொல் மாதிரி இருக்கும். பேசும் பொழுது, சாப்பிட்டியா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, உன்னை பார்க்கணும் போல இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அந்த வார்த்தைகளுடைய ஜாலங்கள். அந்த ஜாலத்துக்கு என்ன செய்யக்கூடாது? மயங்க கூடாது. அந்த டீனேஜ் பருவத்துல இதெல்லாம் பேசும் பொழுது, ஆகா இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நம்மளை எப்படி கவனமா கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? பாதுகாத்தா மட்டும்தான். டீனேஜை கடந்துட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களை யாருமே வழிகெடுக்கவே முடியாது. அந்த டீனேஜ் பருவம் தான் 2ஆம் கட்ட பருவம். கிராமத்துல எங்க நானிமாலாம் சொல்லுவாங்க, இல்ல அந்த பருவத்துல நல்லா இருந்துக்கோ, தொழுகையை நல்ல முறையில தேடிக்கோ அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் டீனேஜ் காதல் அதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க. 3வது. 4வது பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் 2ஆம் பார்வை. அந்த பார்வைய முற்றிலும் தவிர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்டா ஒரு தடவை பார்த்துட்டு 2வது கூட சரி ஏதோ ஒரு யதார்த்தமா பாக்குறோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அடுத்து தினமும் பார்க்க தோன்றும். இப்போ நீங்க வந்து கொயட் ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோ. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பக்கத்துல இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டடீஸ் கொஞ்சம் பரிமாறுறது மாதிரியா இருக்கும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதை தவிர்த்துட்டு தேவையில்லாம சும்மா அவங்ககிட்ட வம்பு இழுக்கிறது, வேணும்ட்டே பேசுறது, அவங்க பேச வரும் பொழுது குழஞ்சு பேசுறது, அவங்க பேசுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை வச்சு பேசுறது, இப்படியான விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஈடுபடவே கூடாது. அப்ப 2ஆம் பார்வையில நீங்க கவனமா இருக்கணும்.
இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பார்வையை கவனமாக்கி கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க, கண் செய்வது சில விபச்சாரமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்கலாம். விபச்சாரம்னா புரியுதுல, கெட்ட பழக்கம் உள்ளது. கண் சில விபச்சாரம் செய்யும், காதுகள் செய்யுமாம், வாய்கள் செய்யுமாம், கால்கள் செய்யுமாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கெட்ட ஆணை பார்க்கறதோ, கெட்ட விஷயத்த மற்றவர்களிடத்துல பேசுறதோ, கெட்ட விஷயத்த கேட்கிறதோ, இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளும் செய்யக்கூடிய பாவங்கள். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், பாதுகாப்பா இருக்கணும். இது 4வது உபதேசம். 5வது பாத்தீங்கன்னா, பொருட்களை வாங்காதீங்க. யாரு என்ன பொருள் கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கவே கூடாது. 5 வயசுல என்ன கொடுத்து நம்ம ஆசை காட்டுவாங்க தெரியுமா? மிட்டாய், ஐஸ்கிரீம். 5 வயசு பிள்ளைக்கு அதுதானப்பா பிடிக்கும். இதே போலத்தான் திருநெல்வேலியில ஒரு இது ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்க, அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி, வா வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு 60 வயது அந்த வெறி பிடிச்ச நாயும், ஒரு 17 வயது ஒரு சிறுவனும், 60 வயசு ஒரு மனுஷன். நல்லா பாதுகாக்கணும். ஒரு 7 வயசு பிள்ளைக்கு என்னப்பா தெரியும், ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னா கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கி சாப்பிடத்தானப்பா தோணும். அதனால 5 வயசுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா, யாரு மிட்டாயோ ஐஸ்கிரீம் வாங்கி தார, அது தார, இது தாரன்னு கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது, போகவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அதே போல 12 வயசு பிள்ளைக்கு என்ன சொல்லி ஆர்வம் ஊட்டுவாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அழகா இருந்தா நல்லா இருக்கும். 12 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க அடிக்கடி கண்ணாடி பார்க்க தோணும் உங்களுக்கு. நம்ம ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த பருவங்கள் மாறக்கூடிய ஸ்டேஜ். அப்ப என்ன ஆகும்னா, யாராவது லிப்ஸ்டிக் வாங்கி தரேன், உனக்கு மேக்கப் செட் வாங்கி தரேன், நல்லா இருக்கும், நீ இதை நீ போட்டு பாரு. இதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, வாங்கவே கூடாது. அதே இது 17 வயசுல என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சாப்பாடு பிரியரா ஆயிருவோம். ஆமா, 17 வயசுல ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுக்க, பரோட்டா உனக்கு பிடிக்குமா, இந்த வாங்கிக்கோ, சுடிதார் ட்ரெஸ் உனக்கு பிடிக்குமா, அந்த ட்ரெஸ் வாங்கி தரேன், இதெல்லாம் காட்டி நம்மளை என்ன செய்வாங்க, அதை கவர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க சில வெறி பிடித்தவர்கள். அதனால அதுல இருந்து நீங்க பாதுகாத்துக்கிறோம். 25 வயசு ஆச்சுன்னா நமக்கான தேவை காசு. அந்த பணத்தை கொடுத்து என்ன செய்வாங்க, உனக்கு காசு வேணுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையோ, காலேஜ் கட்ட காசு இல்லையோ, ஈஸி பண்ணி விடவா, இதெல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை வந்து கவர் பண்றதுக்கான சில விஷயங்கள். அதனால இந்த வயசுல இதெல்லாம் கொடுத்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்ப பொருட்களை வாங்காதீர்கள். 5வது. 6வது, டோன்ட் டச். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே, யாரு தொட்டாலும் என்ன செய்யக்கூடாது, டோன்ட் டச். கை கொடுங்க, கை குளிக்கிற, நல்லா படிக்கிற, டோன்ட் டச், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பழகுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருக்கான ஒரு மோகம். அதுலயும் பாத்தீங்கன்னா, உறவுக்காரவங்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, மார்க் போடணுமா, ஏன்னா பாலியல் தொந்தரவு பண்ணி உங்களுக்கு நீ அப்படி செஞ்சாதான் நான் என்ன செய்வேன், உனக்கு நான் மார்க் போடுவேன். இப்ப சில ஆசிரியர்கள் எல்லாம் பாதுகாக்கும், நல்ல சில ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. சில கெட்ட ஆசிரியர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக அவங்க என்ன செய்வாங்க, உனக்கு மார்க் வேணுமா, உன்னை பாஸ் ஆக்கணுமா, அப்ப நீ என்ன செய்யணும், நான் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அதே போல ரொம்ப முக்கியமானது, பெண் தோழிகளா இருந்தாலும் ஒரு அளவுக்குத்தான் டச். அதுல பாத்தீங்கன்னா, பெண் தோழிகளா இருந்தா கைய பிசைகிறது, இதெல்லாம் வந்து ஹார்மோன்களை தூண்டக்கூடிய சில அசைவுகள். சரிங்களா? சலா அது உங்களுக்கு வளர வளர புரியும். அதுல இருந்து நீங்க பாதுகாக்க இப்போ இருந்தே கையை சும்மா போட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய திக் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு பிசைகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை தேய்க்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கறது. இதெல்லாம் பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஏஜுக்கு பின்னாடி செய்வது கூடாது. இந்த 3 செயல்கள், சில செயல்கள் இருக்கு, இன்னும் நிறைய செயல்கள் இருக்கு. அதுல இருந்து நீங்க பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வளர முடியும். அதனால டோன்ட் டச். ஆண்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் பெண்களுக்கும் சரி, ஆண்கள் ஆண்களுக்கும் சரி. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும். அதே போல 7வது, பயப்படாதீங்க. யாராவது உங்களை அபியூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து உதாரணமா சில பிள்ளைங்க அப்படிதான் சில சூசைட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த ஹிஸ்டரியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, என்னை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து பக்கத்துல தெரிஞ்சிருச்சு, என்னுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இனிமே என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மரணம் என்பது முடிவல்ல. தப்பு பண்ணவே உயிரோட இருப்பானா, நாம எதுக்கு நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். அதனால பயப்படாதீங்க. எந்த தவறு நடந்தாலும் உரியவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லி அதுல இருந்து பாதுகாப்பு பெறணும். அதே போல 8வது, தற்கொலை என்பது முடிவு கிடையாது. இப்ப சொன்னோம் இல்லையா, தற்கொலை செய்வது முடிவு கிடையாது. ஒருவேளை ஏதாவது பாலியல் கொடுமைகள் நடந்து அதை மறக்க முடியாமல் குற்ற உணர்வோடு தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள்.
சாலையில் விபத்து நடந்தால் அடிக்கடி புண்ணாகி சிகிச்சை எடுத்து சரியாகி விடுவது போல பாலியல் தொந்தரவுக்கு உட்பட்டா நல்லது. அதுக்கப்புறம் அவன் எப்படி நல்லா இருக்கானோ அது போல நாமளும் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நல்லா பாதுகாக்கணும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால தற்கொலை செய்வது கூடாது, பயப்படவும் கூடாது. இது 8வது விஷயம். 9வது பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. நம்ம பெண் பிள்ளைய பிறந்ததுனால தானே இவ்வளவு அசிங்கங்களும் அவமானங்களும். நாம ஏன் பெண் பிள்ளையா பிறந்தோம்? அல்லாஹு தாலா ஆண்களுக்கு கொடுக்காத ஒரு பெரும் தைரியத்தை பெண்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கான். ஒரு உயிரையே பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குது. 120 எலும்புகளை ஒன்னா ஒடிச்சா எவ்வளவு வலி வருமோ அது போல ஒரு பிள்ளை ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு நம்மளுடைய தாய்மார்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு அந்த தாய்மையை அடையத்தான் போறோம். அதனால அவ்வளவு தைரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததின் காரணமாக நம்ம தாழ்வு மனப்பான்மை அடையவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமுல் உம்மஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவிற்கு சொர்க்கத்தையே நம்மளுடைய காலடியில் வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கா. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 9 விஷயங்களையும் நல்ல முறையில கவனிச்சு பயப்படாம தைரியத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்து நிறைய துறைகள்ல நம்ம முன்னேறி இப்படியான இடைஞ்சல்கள்ல இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அடிக்கடி இறைவனிடத்துல நிறைய துவா செய்யுங்க. யா அல்லாஹ் நாங்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வளரணும். யா அல்லாஹ் இப்படியான கெட்ட ஆண்களுடைய பார்வைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடு. அதே போல உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க சொல்லணும். நீங்க வீட்டுல எல்லாம் ஆண் பிள்ளைங்க உங்களுடைய தங்கச்சிமார்க சரியா ஷால் போடாம இருக்கிறாங்க, இல்ல பர்தா போடாம வெளியில போறாங்கன்னா யார் கண்டிக்கணும்? நீங்க தான் கண்டிக்கணும். உங்களுடைய அக்காவா இருந்தாலும் சரி. அதே போல நீங்க பெண் பிள்ளைகள் நீங்க என்னுடைய தம்பி தானே, என்னுடைய அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஷால் இல்லாம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்படி மனுஷனா பிறந்த எல்லோருக்குமே உணர்வுகளும் எல்லோருக்குமே தவறு செய்யக்கூடிய சில விஷயங்களும் தோணும். அதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்பதை நல்ல முறையில கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உங்களுக்கு வளரும் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுத்து மலக்குமார்களை கொண்டு உங்களை பலப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக வளர அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.